அவருடைய எனக்கும் மகா பெரியவாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அப்போ நான் அடியேன் சிறுவன். மகா பெரியவா வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை. எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ரொம்ப 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 ஒரு புனிதமான ஆத்மா அவர். நான் சிறுவனாக இருக்கும்போது தெரியாமல் போய் அவர்கிட்ட போய் காலை தொட்டுட்டேன். ஒரு யோகியை வந்து தொடக்கூடாது, ஏன்னா அவங்க எந்த நேரமும் மந்திர ஜபத்திலையும். என்னுடைய ஜாதகத்தில் எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்புனா, குரு சந்திரன் காம்பினேஷன் தான். சந்திரசேகர்னு பேர். குரு தான் சேகர், சந்திரன் சந்திரனே. அப்போ என் ஜாதகத்தில் 3ஆம் இடங்கிறது, நான் ரிஷபலக்னம், 3ஆம் இடங்கிறது கை. அதனால் என்னவோ இன்றைக்கி ஆன்மீகம், ஜோதிடம் அந்த கண்டிஷனுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குமுதம், நிறையா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் அந்த எல்லைக்கு நான் போயிருக்கிறேன். பேட்டி முடிகிற வரைக்கும் அந்த புல் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்குமா. இவருடைய வயிற்று வலியை அந்த தர்பைக்கு மாற்றி அந்த தர்பையை அப்படியே ஒரு ஜலத்தில் விட்டுருவார். அது அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கும். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குமுதம் பக்தி ஸ்பெஷல் நேயர்களுக்கு பண்டிட் விஜயின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஜோதிடம் சார்ந்த விஷயங்களையே பேசியிருக்கிறேன். குமுதம் பக்தி ஸ்பெஷலில் இன்றைக்கி முதலாக ஒரு மிகப்பெரிய ஒரு யோகியை பற்றி நம்ம பேச போகிறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகா பெரியவா. இந்த மகா பெரியவா வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் அனுச நட்சத்திரம். வரக்கூடிய 31ஆம் தேதி அனுச நட்சத்திரம் வருது. அன்னைக்கு மகா பெரியவருடைய நாள், அவர் பிறந்த நாள். மகா பெரியவரை பற்றி நான் ஏற்கனவே ஒரே ஒரு இதில் தான் பேசியிருக்கிறேன். அவருடைய எனக்கும் மகா பெரியவாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம குமுதம் பக்தி ஸ்பெஷலில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையில் இன்னைக்கு பேசுகிறேன். மகா பெரியவா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முறை எங்கள் ஊருக்கு வர்றாரு. எங்கள் ஊர் சங்கரன் கோவில், அங்கே வர்றாரு. வரும்பொழுது எங்கள் கோவிலுக்கு அவர் வர்றாரு. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அவர் வர்றாரு. அப்போ நான் அடியேன் சிறுவன். மகா பெரியவா வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை. எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ரொம்ப 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 ஒரு புனிதமான ஆத்மா அவர். நான் சிறுவனாக இருக்கும்போது தெரியாமல் போய் அவர்கிட்ட போய் காலை தொட்டுட்டேன். ஒரு யோகியை வந்து தொடக்கூடாது, ஏன்னா அவங்க எந்த நேரமும் மந்திர ஜபத்திலையும் இறையாற்றலோடும் கலந்து இருப்பாங்க. நம்ம குளிக்கலை அப்படிலாம் லாஜிக் கிடையாது. பெரியவங்களை பொதுவாக ஆன்மீக பெரியவர்களை ஏன் நம்ம போய் தொடக்கூடாது அப்படின்னா, அவங்க ரொம்ப இறையாற்றலோடு கலந்துருப்பாங்க. நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வருவோம். இங்கே நான்வெஜ் போய் சாப்பிட்டு வந்துடுவோம், இல்லை ஏதாவது ஒரு அபசகுனமான வேலையில் செஞ்சுட்டு வந்துடுவோம். அவங்க ஒரு இது ஆச்சாரம்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து இறைநிலையோடு கலந்தவங்க. அவங்கள போய் நம்ம தொடக்கூடாது. நான் தெரியாமல் போய் தொட்டுட்டேன். அவர் ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. என்னுடைய ஜாதகத்தில் எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்புனா, குரு சந்திரன் காம்பினேஷன் தான். சந்திரசேகர்னு பேர். குரு தான் சேகர், சந்திரன் சந்திரனே. அப்போ என் ஜாதகத்தில் 3ஆம் இடங்கிறது, நான் ரிஷபலக்னம், 3ஆம் இடங்கிறது கை. 12 கூடிய செவ்வாய் லக்னத்திலே இருப்பார். 12ஆம் இடங்கிறது பாதம். ரிஷபத்தில் செவ்வாய் உட்காந்துருப்பார். அவர் 4ஆம் பார்வையாக 3 கூடிய சந்திரனை பார்ப்பார். 8க்கும் 11 கூடிய குரு அந்த சந்திரனை பார்வை செய்வார். குரு தனுசில் பலமாகி இருப்பார். குரு புனிதர். தனுசு புனிதமான வீடு, தனுசு சிம்மமும். அப்போ 3ங்கிறது கை, 12ஆம் இடங்கிறது பாவம். குரு சந்திரனை பார்ப்பதால் சந்திரசேகரர் மகா பெரியவா. குரு எனக்கு 11 கூடியவர். 11ஆம் இடங்கிறது பெரிய பாவகம். எனக்கு என்ன ஒரு 7 வயசு அந்த காலகட்டங்களில் நான் அவருடைய பாதத்தை நான் தொட்டிருக்கிறேன். அதனால் என்னவோ இன்றைக்கி ஆன்மீகம், ஜோதிடம் அந்த கண்டிஷனுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குமுதம், நிறையா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் அந்த எல்லைக்கு நான் போயிருக்கிறேன். இந்த எல்லையை நான் தொட்டிருக்கிறேன்.
இன்னொரு விஷயம், மகாபெரியவை பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். எங்கள் அப்பா தீவிர பக்தர். மகாபெரியவுடைய அப்பா இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் இராணுவத்தில் இருந்தாலும் அவர் வந்து மகாபெரியவானா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுடைய அறையில் மகாபெரியவாவுடைய படம் இருக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய அலுவலகத்துலேயும் மகாபெரியவா படம் வச்சுருப்பாங்க. அந்த குத்த வச்சு உட்காந்த மாதிரி இருக்கும் மகாபெரியவா படம். எங்கள் அப்பாவுக்கு மகாபெரியவா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஞான பூமின்னு ஒரு பத்திரிக்கை வந்துகிட்டு இருந்தது அந்த காலத்தில். மகாபெரியவை பற்றி நிறைய ஆர்டிக்கல் இருக்கும். அதை எடுத்து அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுருப்பார். மகாபெரியவை பற்றி அவரை பற்றி ஃபைல் பண்ணி வச்சுருப்பார். அப்போ அவர் என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்னது, மகாபெரியவாவை பற்றி சொன்னது என்ன அப்படின்னா, மகாபெரியவாவுக்கு வந்து தீராத வயிற்று வலி இருந்திருக்கு. யாராவது பத்திரிகையிலையோ இல்லை பெரிய மனிதர்களோ அவரை பேட்டி ஏற்க வரும் பொழுது, அவரை சந்திக்க வரும் பொழுது, அவங்க கூட பேசுகிறதுக்கு இடையூறாக இருக்கும்னு, அந்த வயிற்று வலி அவருக்கு இடையூறாக இருக்கும்னு சொல்லி ஒரு காப்பர் செம்பில் தண்ணி எடுப்பாராம். தர்பை எடுத்து அப்படி மைண்டில் மானச ஜபமாக ஏதோ மந்திரம் சொல்லி அந்த தர்பையை வந்து அப்படியே அந்த நீரில் போட்டு வரான். பேட்டி முடிகிற வரைக்கும் அந்த புல் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்குமா. இவருடைய வயிற்று வலியை அந்த தர்பைக்கு மாற்றி அந்த தர்பையை அப்படியே ஒரு ஜலத்தில் விட்டுருவார். அது அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கும். பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த தர்பையை எடுத்து திருப்பி மானச ஜபம் பண்ணி அந்த வயிற்று வலியை ஏற்றுக்கொள்வாராம். எப்படியாப்பட்ட மகாபெரியவா. அது மாதிரி இந்த கலசடையை நான் போய் அவரை தொட்டிருக்கிறேன். அந்த தீட்டையும் அவர் வாங்கி, தீட்டுன்னு சொல்லக்கூடாது, அதை வாங்கி என்னை புனிதப்படுத்தின மகாபெரியவா. நான் அடிக்கடி காஞ்சிபுரம் மகாபெரியவா இடத்துக்கு நான் போகிறது உண்டு. நான் இந்த நிலைக்கு இருக்கேன்னா அதுக்கு மகாபெரியவா தான் காரணம். அந்த மாதிரி நம்ம இந்த காலங்களில் ஒரு வாழ்ந்த ஒரு யோகி, இறையாற்றலோடு கலந்த, ஈசனோடு கலந்த மகாபெரியவா பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பை குமுதம் பக்தி ஸ்பெஷல் எனக்கு கொடுத்ததுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கேன். அதே மாதிரியே மகாபெரியவா பாருங்கள், எங்கள் குடும்பத்தோட நிறைய பேருக்கு தொடர்பில் இருக்கார். என்னுடைய சகோதரியினுடைய கணவர், அவருடைய உடன் பங்காளி ஒருத்தர் மகாபெரியவா பார்க்க போயிருக்கார். திருச்சிராப்பள்ளியிலேருந்து இங்கே காஞ்சிபுரம் வந்து அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க பங்காளி பார்க்க போனப்போ அவர் வீடு கட்டியிருந்திருக்கார். அந்த காலத்தில் அந்த வீடு வந்து குடி போனதுலேருந்து ரொம்ப கஷ்டம், துயரம், அந்த குடும்பமே ரொம்ப ஒரு பாதிப்பில் இருந்திருக்காங்க. ரொம்ப பாதிப்பில் இருந்திருக்காங்க. அப்போ மகாபெரியவாவை போய் பார்த்து ஏதாவது ஒரு அவங்களுடைய ஆசி கிடச்சா நமக்கு நல்லது நடக்கும்ல அப்படின்னு போயிருக்கார். அதிகம் பேச மாட்டார். அவர் போனோடனே வீட்டில் தென்மேற்கு மூலையில் கல்லில், அஸ்திவார கல்லில் தேரை இருக்குன்னு இருக்கார். அதை சரியாக இருப்போன்றிருக்கார். பல கோடியை இழந்தவர் அவர். வாணிபம்லாம் செஞ்சு பல கோடியை இழந்தவர் அவர். அதே மாதிரியே அந்த தென்மேற்கு மூலையில் அந்த இடத்தை இடித்து அது ஃபுல்லாக அஸ்திவாரத்தை எடுத்து திருப்பி ரீபில்ட் பண்ணி திருப்பி ஐபி கொடுக்குற நிலைமையில் இருந்தவங்க மீண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் மகாபெரியவா பார்க்க போயிருக்காரு. அவங்களுடைய உறவுகள்லேயே ஒருத்தவங்க போய் பார்க்க போனப்போ அவங்க வீட்டில் இந்த மாதிரி அவங்களுடைய துணைவியாருக்கு தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. அப்போ அவரை போய் பார்த்தா ஏதாவது நோய் குணமாகும், ஏதாவது ஒன்று சரியாகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருக்கார். பார்க்க போனோடனே என்னுடைய துணைவியாருக்கு உடல் சரியில்லாமல் இருக்குது. போனோடனே அவரே, என்னப்பா உன் மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ அவர் கேட்டாராம், வீட்டில் பறவைகளை அடைச்சி வச்சுருக்கிறியா? ஆமாம், பறவைகளை அடைச்சி வச்சுருக்கோம், அது திறந்து விட சரியாருன்னாராம். இப்படி இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன், இவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறேன், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கேன் அப்படின்னா பெரியவாவுடைய காலை தொட்டதனுடைய விளைவுதானே ஒழிய நான் ஒன்றும் இல்லை. அவர் பாதத்தை தொடுறதுக்கான பாக்கியம் எனக்கு இறைவன் அவரும் இறையாற்றல் மூலமாக எனக்கு கிடைச்சதை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
போரூருக்கு ஒரு விசேஷம். உங்க லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான்.